Good evening friends, welcome to my channel Trade with Peace. இன்னைக்கு நிஃப்டி இந்த பிளேஸில் ஓப்பன் ஆகிருக்கு, பிளாக் லைனில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது நேற்றையோட ஹை. ஓகே, ஸோ அதுக்குள்ளாலே தான் நிஃப்டி ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ஹேண்டில் இது நேற்றையோட க்ளோசிங் பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் கூட இறங்கி வந்திருந்துச்சுன்னா கால் சைடுக்கு ட்ரேட் எடுத்திருப்பேன். அது இங்கே வரலையே, அது ஃபஸ்ட்டு ஹேண்டில்லே இதில் ஏறிடுச்சு. ஸோ எனக்கு கால் சைடுக்கு ட்ரேடு கிடைக்கல. நெக்ஸ்ட் இது ஏறினது இதில் உள்ள இந்த ரெசிஸ்டன்ஸில் வர்றதுனால இதில் நான் புட்டு சைடுக்கு ட்ரேட் எடுத்துக்கிட்டேன். எந்த டைம்னா புட் சைடு 9:28க்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த ஹேண்டிலில் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகே, 9:28க்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். எடுத்து இந்த ஹேண்டில் வரும்போது எனக்கு 22 பாயிண்ட்ஸ் நான் அதில் டார்கெட் போட்டு வச்சுருந்தேன். 22 பாயிண்ட் சம்திங் போட்டு வச்சுருந்தேன். அது கரெக்டாக 22 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு 10 பாயிண்ட்ஸ் மேலே இதில் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளேஸ் போகும்போதே நான் அதை செல் பண்ணிட்டேன். 9:41க்கு செல் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த ஹேண்டலில் இதில் இப்படி மேலே ஏறும்போது நான் அதை செல் பண்ணிக்கிட்டேன். பார்த்தா அது என்னோடய டார்கெட்டையும் தாண்டி இன்னும் ரொம்பவே மேலே போயிருந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் அப்போ எனக்கு 8 பாயிண்ட்ஸ் தான் புக் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டிலில் நான் கால் சைடுக்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். கால் சைடுக்கு ட்ரேட் எடுத்து ஒரு 2, 3, 4 பாயிண்ட்ஸ் தான் அதில் வந்திருக்கோம். வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் எப்படி நிஃப்டி இறங்கும்போது 10 பாயிண்ட்ஸ் மேலே ரெடியூஸ் ஆகிருந்துச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் நான் அதில் புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஹேண்டில்லே இதில் 20 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் 18 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் இதில் லாஸ் வந்திருக்கும். ஆனால் நான் அதுக்கு முன்னாலே புக் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன்னா அதில் ஒரு 18 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும் லாஸு. நெக்ஸ்ட் அது ரிவர்ஸ் ஆகி 200 and something போயிருந்துச்சு. ஓகே, ஸோ இதில் எந்த ஆப்ஷன் எடுத்திருந்தேன்னா இந்த புட் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு ட்ரேடு 24,200 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன் ட்ரேடு. இந்த ஹேண்டிலில் தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். நல்ல பிளேஸுக்கு தான் ரேட்டு கிடச்சிருந்துச்சு. 115க்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். எடுத்துகிட்டு அதே நெக்ஸ்ட் ஹேண்டிலில் 136, 37 வரைக்கும் போயிருந்துச்சு. நான் 38 டார்கெட் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு டார்கெட் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் இறங்கி வரும்போது இதில் நான் புக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஹேண்டில்லே அது ரொம்பவே ஏறி போயிடுச்சு. ஓகே, இதில் புட்டு சைடு ட்ரேட் எடுத்தது. நெக்ஸ்ட்டு கால் சைடு எடுத்திருந்தது. கால் சைடு எப்போ எடுத்திருந்தேன்னா 9:50க்கு எடுத்திருந்தேன். ஓகே, இந்த ஹேண்டலில் ட்ரேட் எடுத்திருந்தேன். ₹100க்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். 100 ருபீஸ்லேருந்து 104 வரைக்கும் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 90 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்துருந்துச்சா. நெக்ஸ்ட் இதில் வரும்போது நான் இதில் 6 பாயிண்ட்ஸ் இந்த ஹேண்டலில் புக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஹேண்டல்லே அது 20 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் ஸ்டாப் லாஸ், 18 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் அது ட்ரெண்டு சேஞ்ச் கண்டினியூஷனில் 260 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, இல்லை ஆர்டரில் பார்த்துக்கலாம். 9:28க்கு எடுத்து 9:41க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 9:50க்கு எடுத்து 10:52க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ட்ரேடில் எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட்டு 860 தான் வந்துருந்தது. 2200 மேலே வந்துச்சு. கரெக்டாக புக் பண்ணாமல் இப்படியே ரெடியூஸ் ஆகிடுச்சு. 850 வந்துருந்துச்சு. செகண்ட் ட்ரேடில் டார்கெட்டு போட்டு தான் வச்சுருந்தேன். 588க்கு ட்ரேட் ஆகியிருக்கு, ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 1500 பக்கத்தில் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.